எல்லாரும் கைதி 2 விக்ரம் 2 அப்டேட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் உங்களுக்கு மாஸ்டர் 2 அப்டேட்டே தரேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கிட்ட லியோ 2 உடைய ஐடியா என்ன, அதை எப்படி கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே லியோ 2க்கு வெயிட் பண்றீங்க, ஆனா எனக்கு மாஸ்டர் 2 எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஜேடி கேரக்டர்ல விஜய் அவர்களுடைய அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரொம்ப ரசிச்சு லவ் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை நான் பில்ட் பண்ணேன். எனக்கு என்னன்னா அந்த கேரக்டரை நான் முழுசா முடிக்காமலே விட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டோரி அதை பத்தி டெவலப் பண்றதுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஐடியாவை எடுத்து ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கேன். இது விஜய் அண்ணனுக்கும் தெரியும். என்ன விஜய் அண்ணன் ஒரு டிசிஷன் இப்போ எடுத்திருக்காரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் எப்போ மனசு வைக்கிறாரோ அப்போ இதை பத்தின ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை லோகேஷ் அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இந்த மாஸ்டர் 2ல நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய லைனப்ஸ் இதை தாண்டி என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி கேட்கும்போது இப்போ உடனே, அதாவது கூலி முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட கைதி 2 உடைய ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரம் 2 உடைய ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் லியோ 2 அண்ட் ரோலெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்பயும் கிட்டத்தட்ட அதுதான் சொல்றாரு. என்னன்னா இது எல்லாமே எல்சியூ கனெக்ட் குள்ள வரும் அப்படின்றதால ரெஃபரன்சஸ் நான் எப்படி வேணா எடுக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய கேமியோ இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அவங்களுடைய வாய்ஸோ இல்லை அந்த கேரக்டர்ஸ் உடைய ரெஃபரன்சஸை வச்சே நான் இதை மூவ் பண்ணிடுவேன். எப்படி விக்ரம் படத்துல டில்லி அந்த கைதி கேரக்டரை கொண்டு வந்தனோ அது பண்ணாலே போதும். அதை தியேட்டர்ல ஆடியன்ஸ் அவ்வளோ லவ் பண்ணி அதை விரும்பி பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால இதை நோக்கி நான் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை கேள்விப்பட்டதுலேருந்து மாஸ்டர் 2 வேற லெவலு, மறுபடியும் ஜேடியை பார்த்தா அப்படி இருக்குமே தியேட்டரில், வேற லெவலில் வைப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஆல்ரெடி குஷியா இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு கதையை நான் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி தான் இந்த ஒரு கதையை நான் நரேட் பண்ணேன். ரெண்டு பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா அதோடைய ஸ்கேல் ரொம்ப அதிகம், பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம். இப்போ கரண்டாக அது எடுக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப இம்ப்ரெஸும் ஆயிட்டாங்க. ஐ திங்க் ஃபியூச்சரில் அது நடந்தால் நல்லா இருக்கும். அது அவங்களுடைய கைகளில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான புதுசான இந்த ஒரு அப்டேட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் கூலி பற்றி பேசும்போது 200% அது முழுக்க முழுக்க என்னுடைய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் வேற லெவலில் ஒரு லைனப் லோகேஷ் அவர்கள் வச்சிருக்காரு. அதே மாதிரி மாஸ்டர் 2 இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ எப்படி கொண்டு போவார், அந்த கேரக்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணுவார், அண்ட் விஜய் அவர்கள் எப்படி இது மறுபடியும் அந்த டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணுவாரா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாமும் இருக்கு. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.